கேஎஸ்பி வெப்சைட், அதாவது கேந்திரிய சைனிக் போர்டுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான கேஎஸ்பி வெப்சைட் வந்து ரொம்ப மாதங்களா வந்து ஒர்க் ஆகாம இருந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். இப்போ கடந்த வாரம் முதல் செயல்பட்டு வருது. இப்ப என்ன குழப்பம்னா, இப்ப கேஎஸ்பி வெப்சைட் ஒர்க் ஆகுது. இதுல யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எந்தெந்த இதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எந்தெந்த இதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, இன்னும் காத்திருக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இதுல கேஎஸ்பி வெப்சைட்ல யாரெல்லாம் முன்னாள் முப்படை சார்ந்தவர்களுடைய குழந்தைகள் யாரெல்லாம் வந்து அப் டு ஹவுல்தார்ல ரேங்க்ல இருக்காங்களோ அவங்களுடையது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம கேஎஸ்பியில் அப்டேட் பண்றதுக்கு வந்துட்டு ஓப்பன்ல இருக்கு. இப்ப நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 7 அக்டோபர் 2025 முதல் யாருடைய குழந்தைகள் எல்லாம் இதுல வந்துட்டு அப் டு ஆர்டினரி கேப்டன் வரைக்கும் இருக்க குழந்தைகள் வந்து அப்ளை பண்ணலாம். எதுக்குன்னா PMSS அப்படின்னு சொல்ற பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல யாரெல்லாம் குழந்தைகள் வந்து லாஸ்ட் இயர் 12th முடிச்சு இந்த வருஷம் ஃப்ரெஷரா +2 அதாவது காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்களோ அவங்க அப்ளை பண்றதுக்கு வந்துட்டு 7 அக்டோபர் 2025 இருந்து உங்களுக்கு அந்த இது வந்து அப்டேட் ஆயிருச்சு. ஃபார்ம் வந்து அவைலபிளா இருக்கு, நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போ இப்ப கிளியர். யாருடைய குழந்தைகள், அதாவது ஹவுல்தார் ரேங்க்ல வந்தவங்களுடைய குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு இப்பொழுது சாத்தியம். நீங்க கேஎஸ்பி வெப்சைட் மூலமா அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்துட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபார்ம் அப்டேட்டட் ஃபார்ம் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்ம இதை பத்தி முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அதனால யாரு கூட குழந்தைகள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் இந்த வருஷம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது மேக்சிமம் இதுல யார் PMSSக்கு யார் எலிஜிபிள் ஆவாங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து இந்த PMSS ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 3 ஃபார்ம் இருக்கும், அதை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்ம் வந்து உங்களுடைய ஜில்லா சைனிக் போர்டுல கையெழுத்து வாங்குற மாதிரி இருக்கும், இன்னொன்னு காலேஜில் சைன் வாங்குற மாதிரி இருக்கும், இன்னொரு ஃபார்ம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க பேங்க்ல இருந்து கையெழுத்து வாங்குற மாதிரி இருக்கும். 3 ஃபார்ம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதுல. அப்ப இந்த 3 ஃபார்மையும் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப யாரெல்லாம் பண்ண முடியாது, காரணம் என்ன? யாருடைய குழந்தைகள் எல்லாம் லாஸ்ட் இயர் வந்து PMSS உடைய ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு காத்திருக்கிறார்களோ, இல்ல செகண்ட் இயர் வாங்கணும், இல்லாட்டி தேர்ட் இயர் வாங்குறோம், இல்லாட்டி ஃபைனல் இயருக்காக இந்த PMSS ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணுமோ அவங்க இன்னும் காத்திருக்க வேண்டிய நிலைமை தான் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக அதாவது ரினியூவலுக்கான ஃபார்ம் வந்து இன்னும் அப்டேட் செய்யப்படவில்லை. ஆகையால வெயிட் பண்ணணும். நம்ம இதுக்கும் மெயில் போட்டு கேட்டிருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு இன்னும் இது பண்ணல, யாரெல்லாம் எலிஜிபிள் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லல. இந்த எலிஜிபிள்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த ஒரு மெத்தடை வந்து மாத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 60% மேல இருந்தாச்சுன்னா எல்லாருக்குமே இந்த PMSS ஸ்காலர்ஷிப் வந்து கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ அதாவது PMSSக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எலிஜிபிலிட்டி, இது அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60%க்கு மேல இருந்தா நீங்க அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டியில வந்துருவீங்க, அப்ளை செய்து கொள்ளலாம். அடுத்து இன்னொன்னு இருக்கு, செலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படின்னா, அதாவது இது மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி செப்பரேட்டா பண்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா 2450 பாய்ஸ் அண்ட் 2450 கேர்ள்ஸ் தனியா வைக்கிறாங்க. அவங்க ஆர்டர் ஆஃப் மெரிட்ல, அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த மாதிரி 2450 வந்தாச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து செலக்ட் ஆவாங்க. அப்படின்னா செலக்ட் ஆயிடுச்சுனாக்கும் அவங்களுக்கு இந்த PMSS ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதர்வைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடும், அது அவங்களுக்கு வந்து இந்த PMSS ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. எப்ப அப்ப சரி நெக்ஸ்ட் இயருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் இயருக்கு இது கண்டிஷன்ஸ் கிடையாதா? யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல செலெக்ஷன் ஆகிறாங்களோ இந்த PMSS ஸ்காலர்ஷிப்புக்கு அதுக்கு மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர். அதுக்கு அடுத்து உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கும் அரியர் வைக்காம பாஸ் ஆகிட்டே இருந்தா போதும் அப்படிங்கறதான். அதுல அப்படி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவா வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கண்டினியூவா கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கறது மட்டும்தான். இப்ப ஷார்ட் அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா, ஹவுல்தார் ரேங்க்ல இருக்கவங்க குழந்தைகளுக்கு இப்ப வந்து யாருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கவங்களுக்கு இப்போ அப்ளை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு மேல ஹவுல்தார்ல இருந்து எல்லா ஆல் ரேங்க்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப் டு ஆர்டினரி கேப்டன் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுல PMSS மூலமா. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறோம். மற்ற நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.